வெல்கம் பேக் டு நிறைகுலம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்சி 4th ஸ்டாண்டர்டுடைய 12th லெசன் சுனிதா கி பஹியா குர்சி பற்றி பார்க்க போகிறோம். சுனிதா அப்படிங்கிறது இந்த கதையோடைய ஹீரோயின். அவங்களுடைய பஹியா குர்சி, பஹியான வீல்னு அர்த்தம், குர்சின்னு சேர், அதாவது வீல் சேர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வீல் சேர் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். சுனிதா சுபக் 7 பஜே சோக்கர் உட்டி. சுனிதா வந்துட்டு சுபக்னா மார்னிங் காலையில் 7 பஜே, 7னா நம்ம 7 இல்லையா, பஜேனா டைம் நடத்தும், அதாவது 7 மணிக்கு. சோக்கர் உட்டி, சோனா ஸ்லீப் நடத்தும், சோக்கர் ஊட்டினா எழுந்துக்கிறதுன்னு அர்த்தம், தூங்கி எழுந்துக்கிறாங்க. குச் தேர் தோ வக் அப்னே பிஸ்தர் பர் ஹி பைட் ரஹி. குச் தேர்னா நேரம் நடத்தும், குச்சுனா கொஞ்சம், அதாவது கொஞ்சம் நேரம் வரைக்கும் வந்துட்டு வகுன்னு அவங்க வந்துட்டு அப்படி தன்னுடைய பிஸ்தர்னா பெட்டுன்னு நடத்தும், அவங்க பெட்லேயே வந்துட்டு பருகி பைட்டுனா சிட்னு நடத்தும், அவங்க உட்காந்து இருக்கிறாங்க. वह सोच रही थी कि आज उसे क्या क्या काम करने हैं. வகுனா அவங்க சோச்னா திங்க், ரகினா ஐஎன்ஜி ஃபார்ம்னு அர்த்தம், சோச் ரகி அப்படின்னா திங்கிங்னு அர்த்தம், அதாவது யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா கி ஆஜ்னா டுடே, இன்னைக்கு, உசேனா அவங்களுக்கு, கியானா வாட்டில் என்னென்ன வேலைகள் வந்துட்டு கர்ணே செய்யணும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. உசே யாத் ஆயா கி ஆஜ் தோ பாஜார் ஜானா ஹை. உசே அவங்களுக்கு வந்துட்டு யாதுன்னா ரிமெம்பர்னு அர்த்தம், ஞாபகம் சொல்லுவோம் இல்லையா, ஞாபகம் வந்துட்டு ஆயா வருது. என்ன அப்படின்னா கி ஆஜ்னா இன்னைக்கு, தோ பாஜார்னா மார்க்கெட்னு அர்த்தம், மார்க்கெட்டுக்கு ஜானா ஹை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. சோச்சதே ஹி உன்கி ஆங்க் மே சமக் ஆ கயி. சோச்சதை திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து உன்கி அவங்களுடைய ஆங்கினா கண்களில் வந்துட்டு சமக்னா ஷைனிங்னு அர்த்தம், அதாவது கண்களில் ஷைனிங் ஆகுதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆகையான வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சுனிதா ஆஜ் பகலி பார் அக்கேலே பாஜார் ஜானே வாலே தே. சுனிதா வந்துட்டு ஆஜ்னா டுடே, இன்னைக்கு வந்துட்டு பகலி பகலினா ஃபர்ஸ்ட்னு அர்த்தம், பார்னா முறைன்னு அர்த்தம், அதாவது முதல் தடவையாக வந்துட்டு அக்கேலேன்னு அழுவும் தனியாக வந்துட்டு பாஜார் ஜானே வாலே தே. பாஜார்னா மார்க்கெட்டுக்கு, ஜானே போக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானா கோன்னு அர்த்தம். उसने अपनी टांगों के हाथ से पकड़कर खींचा और उनके पलंग से नीचे की ओर लटकाया. उसने அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி தன்னுடைய டாங்கோனா லெக்ஸை வந்துட்டு ஹாத்துனா கையால் வந்துட்டு பக்கம்னா பிடிச்சி, கீஞ்சானா இழுக்கிறாங்க, அவங்க காலை வந்துட்டு தன்னோட கையால் பிடிச்சி இழுத்து அவர்னு மற்றும் உன்கே அதை வந்துட்டு பலங்கு அதாவது நம்ம பெட்டில் இருந்து வந்துட்டு நீச்சல் கீழே ஓர்னா சைடில் வந்துட்டு லட்கான ஹேங்கிங் தொங்க விடுறதுன்னு அர்த்தம், காலை வந்து கையால் எடுத்து கீழே தொங்க விட்டு உட்காடுறாங்க. फिर पलंग का सहारा लेते हुए अपनी पहिया कुर्सी तक बढ़ी. फिर ஆஃப்டர் அதுக்கப்புறம் பலங்குனா பெட் இல்லையா, அந்த பெட்டோடைய சஹாரா லேத்தே ஹுய், சஹாரா ஹெல்ப், அதாவது உதவியால் வந்துட்டு, லேத்தேன்னா டேக்னு அர்த்தம், உதவி எடுத்துக்கிட்டு, அப்படி தன்னுடைய பஹியா குர்சி வீல் சேர் அப்படின்னு அர்த்தம், டக்குன்னு அது வரைக்கும் படின்னு இன்க்ரீஸ் அர்த்தம், அதாவது மூவ் ஆகி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுனிதா चलने फिरने के लिए पहिया कुर्सी की मदद लेती हैं. சுனிதா என்ன பண்ணாங்க, சல்னேனா போகிறதுன்னு அர்த்தம், ஃபிர்னேனா சுற்றுறதுன்னு சொல்லுவேன், ஊர் சுற்றுறதுன்னு சொல்லுவேன், அந்த மாதிரி, அதாவது சல்னே ஃபிர்னே அது நடக்கிறதுக்கு வேண்டி வந்துட்டு கேலியே பஹியா குர்சி அந்த வீல் சேருடைய மதனை ஹெல்ப்பை வந்துட்டு லேத்தி அவங்க எடுத்துக்கிறாங்களாமா. ஆஜ் வகு சபி காம் ஃபுர்த்தி சின் நிப்பட்டானா சாக்தி தி. ஆஜ்னா இன்னைக்கு வந்துட்டு அவங்க சபினா ஆள், எல்லா காம்னா ஒர்க்கையும் வந்துட்டு ஃபுர்த்தி சே நிப்டானா அப்படின்னா குயிக்காக டீல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு சாகுத்தினா வாண்ட், வேலை முடிக்க விரும்புகிறாங்களாமா. हालांकि कपड़े बदलना जूटे पहनना आदि उसके लिए कठिन काम है. हालांकिना அதாவதுன்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் வந்துட்டு கப்படைனா அந்த கிளாத்தை வந்துட்டு பதல்னா சேஞ்ச் ஆகுது, அப்படி இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த கிளாத்தை சேஞ்ச் பண்ணுறது, ஜூட்டேனா ஷூஸை வந்துட்டு பகன்னா வியர் பண்ணிக்கிறது, இது எல்லா வேலையும் வந்துட்டு உஸ்கேனா அவங்கள பொறுத்தவரையிலையும் லியனா இக்காகன்னு அர்த்தம், அவங்களுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. கட்டின் காம் ஹே, கடினமான ஒரு ஒர்க்காக இருக்குது. पर अपने रोजान के काम करने के लिए उसने स्वयं ही कई तरीके ढूंढे निकले हैं. பர்னா பட்டானா அப்படி தன்னுடைய ரோஜான் ரோஜான் டெய்லி ஒர்க்னு சொல்லுவாங்க இல்லையா, டெய்லி பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கை வந்துட்டு கர்ணே செய்கிறதுக்காக வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்வயனா ஓனா பை ஓன், அவங்களாவே வந்துட்டு கையின மினி நிறைய தரிக்கைனா வேஸ் நடத்த வழிகளை வந்துட்டு டூண்டு நிக்கலையே, டூன்னா தேடுறன்னு நிக்கலைன்னா அதாவது வெளில வரதுன்னு அர்த்தம், தேண்டி கண்டுபிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தூந்து நிக்கலே அப்படின்னு அவங்களா கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
8 बजे तक सुनीता नहा धोकर तैयार हो गई. 8 8னா நம்பர் 8 இல்லையா, பஜேனா மணின்னு அர்த்தம். 8 மணி வரைக்கும் டக்குன்னு டில்னு அர்த்தம். அது வரைக்கும் வந்துட்டு சுனிதா வந்துட்டு நஹா தோக்க, நஹானா குளிக்கிறது, தோனானா வாஷ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதாவது குளிச்சு துவச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தயார் ஹோகே, தயார்னா ரெடியாக ஆகிடுறாங்க. ஹோனா ஹேப்பன் அர்த்தம். அவங்க தயாராகிடுறாங்க. माँ ने मेज पर नाश्ता लग दिया था. माँ अम्मा வந்து என்ன பண்ணுறாங்க, மேஜ் பர், மேஜ்னா டேபிள்லேயே, அந்த டேபிளில் வந்துட்டு பர்னா ஆன் அர்த்தம். டேபிள் மேலே நாஸ்தானா மார்னிங் ஃபுட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டை வந்துட்டு லகா தியா ஹை, லகானா கீப்னு அதை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்படி சொல்கிறாங்க. தியானா கிவ்னு அர்த்தம். லகா தியாப்னா அந்த இடத்துல கீப் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். லகாவுக்கு இந்த இடத்துல மீனிங் கிடையாது. லகாவுக்கு நார்மல் மீனிங் ஃபீல்ஸோ, தோணுதுன்னு சொல்லுவாளே அந்த மாதிரி. माँ अचार की बोतल पकड़ाना सुनीता ने कहा. माँ அம்மாவை கூப்பிட்டு வந்து அச்சார் கி, அச்சார்னா பிக்கிள்னு அர்த்தம். ஊர்காவுடைய அந்த பாட்டிலில் வந்துட்டு பக்கடானா கேஷ்னு அர்த்தம். பக்கடானா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுனிதா வந்துட்டு நீ கஹா சொன்னா கஹானா சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அல்மாரி மே ரக்கி ஹை, அலமாரியில் வந்துட்டு ரக்கின கீப் வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. லேலோலும் கேக் நடத்த, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. மானே ரசோய்கர் சே ஜவாப் தியா. அம்மா இங்கேருந்து வந்து, ரசோய்கர் கிச்சன் அர்த்தம். அங்கேருந்து வந்துட்டு ஜவாப் தியா, ஜவாப்னா ஆன்சர் அர்த்தம், தியானா கொடுக்குறாங்க. ஆன்சர் எப்படி கொடுக்குறாங்க, கிச்சன்லேருந்து கொடுக்குறாங்க. சுனிதா குது ஜாக்கர் அல்மாரி அச்சார் லே ஆயி. சுனிதா வந்துட்டு குதுன்னு ஹர்செல்ஃப், அவங்களே வந்துட்டு ஜாக்கர் போய் அச்சார் அந்த பிக்கில் வந்துட்டு லே ஆயி, இல்லைன்னா டேக்க ஆயின எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. नाश्ता करते करते उसने पूछा. नाश्ता அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கர்த்தேனா செய்கிறது, அதாவது சாப்பிட்டுட்டே வந்துட்டு உஸ்னே அவங்க வந்துட்டு பூச்சான்னு ஆஸ் கேட்குறாங்களாம். மா பாஜார் சே கியா லானா ஹை. அம்மான்னு கூப்பிட்டுட்டு பாஜார் சே அந்த மார்க்கெட்டில் வந்துட்டு கியானா வாட் என்னென்ன வந்துட்டு லானா பிரிங் கொண்டு வரணும், எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 1 किलो चीनी लानी है पर क्या तुम अकेले संभाल लोगी. 1 கிலோ, அதாவது கிலோனா கிலோ தான். 1 கிலோ வந்துட்டு சீனி வந்துட்டு, அதாவது சுகர் வந்துட்டு லானினா எடுத்துகிட்டு வரணும், அதாவது கொண்டு வரணும். பர்னா பட் ஆனால் கியானா வாட்டி என்ன, தும்னா நீங்கள் வந்துட்டு அக்கேலனா அலோன் தனியாகவே வந்துட்டு சம்பால்னா மேனேஜ்னு அர்த்தம். நீ தனியாகவே சமாளிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. பக்கானா பர்ஃபெக்ட்னு தான், அதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுனிதா ने मुस्कुराते हुए कहा. சுனிதா என்ன பண்ணுறாங்க, முஸ்குரா ஸ்மைல் அர்த்தம். சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டு கஹான்னு சொல்கிறாங்க. सुनीता ने माँ से जोला और रुपया लिया. சுனிதா வந்துட்டு அம்மா கிட்டே வந்துட்டு ஜோலானா பேக்னு அர்த்தம். அது பேகும் रुपयाனா அமௌண்ட்டுன்னு அர்த்தம், காசும் வந்துட்டு லியாலேனா எடுத்துக்கிறாங்க. அவுட்னா அண்டு. अपनी पहिया कुर्सी पर बैठकर वह बाजार की ओर चल दी. अपनी தன்னுடைய பகியா குர்சி வீல் சேர்லேயே அதை பர் பைக்கர் உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பாசார் இருக்கக்கூடிய ஒருனா சைடு வந்துட்டு சல்னா போகிறாங்க. सुनीता को सड़क की जिंदगी देखने में मज़ा आते हैं. சுனிதாவுக்கு வந்து சடக்னா ஸ்ட்ரீட்னு இருக்குது, தெருவில் இருக்கக்கூடிய அந்த ஜிந்தகி லைஃப்பை வந்துட்டு देखना பார்க்குறதுல மஸானா ஃபன்னு அர்த்தம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. चूँकि आज छुट्टी है इसलिए हर जगह बच्चे खेलते हुए दिखाई दे रही हैं. चूँकि மீன்ஸ் அந்த சின்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதனாலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆஜ்னா இன்றைக்கி வந்துட்டு சுட்டினா லீவ்னு அர்த்தம். இன்றைக்கி லீவ் அப்படிங்கிறதுனால இஸ்லி அதனால் ஹர்னா ஒவ்வொரு ஜகானா பிளேஸ், ஒவ்வொரு பிளேஸ்லேயுமே வந்துட்டு பச்சை குழந்தைங்க வந்துட்டு கேள்த்தேனா விளையாண்டுட்டு திக்காய் திக்கான ஷோன்னு அர்த்தம், அதை பார்க்க முடியுது நம்மளால் அப்படின்னு சொல்கிறாங்க. सुनीता थोड़ी देर रुक कर उनके रस्सी कूदते गेंद खेलते दिखती रही. சுனிதா வந்து தோடினா லிட்டில் அர்த்தம், கொஞ்சம் தேர்னா நேரம் அர்த்தம், கொஞ்சம் நேரம். ருக்னா ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரஸ்ஸினா ரோப்புன்னு அர்த்தம், குதித்தேனா ஜம்ப், அதாவது ரோப் வச்சு ஜம்ப் பண்ணுற விளையாட்டு வந்துட்டு நம்ம ஸ்கிப்பிங் இல்லையா, அதுவும் சரி. கேந்துனா பால்னு அர்த்தம், பாலும் கேள்த்தே விளையாண்டுட்டு தேக்தினா பார்த்துட்டு இருக்கிறாங்க. வகு தோடி உதாஸ் ஹோகை. வகுனா அவங்க வந்து தோடி லிட்டில் கொஞ்சமாக, உதாஸ்னா சேட்னு அர்த்தம், கொஞ்சமாக சேடாக ஃபீல் பண்ணுறாங்க. வகு பி உன் பச்சோம் கே சாத்து கேள்னா சாகத்தி தி. வகு பினா ஆல்சோ, அவங்களும் கூட வந்துட்டு பச்சோன்னா குழந்தைங்களுக்குலாம், அந்த குழந்தைங்க கூட சாத்துனா வித் அவங்க கூட வந்துட்டு கேள்னா விளையாடுறதுக்கு சாகத்தினா வாண்ட் அவங்க விரும்புகிறாங்க. கேல் கே மைதான் மே உசே ஏக் லடுக்கி திக்கி ஜிஸ்கி மா உசே வாபசி லேனே கேலியே ஆயி தி. கேல்கி மைதான், அந்த கேல்னா விளையாடுறது, ஆனால் அந்த மைதான் அந்த கிரவுண்ட் ப்ளே கிரவுண்டில் வந்துட்டு உசே அவங்க வந்துட்டு ஏக்னா ஒரு லடுக்கி, அந்த பொண்ணை வந்துட்டு திக்கினா பார்க்குறாங்களாம்மா. ஜிஸ்கி மா அந்த பொண்ணோட அம்மா, மானா ஜிஸ்கின்னா அவங்களுடையன்னு அர்த்தம். மானா அம்மா வந்துட்டு உசே அவளை வந்துட்டு வாபஸ் லேனே கேலியே, வாபஸ்னா ரிட்டன், லேனினா டேக்குன்னு அர்த்தம், அதாவது திரும்ப கூட்டிகிட்டு போகிறதுக்கு வேண்டி ஆயித்தி வந்திருக்காங்க. தோனோ ஏக் தூசரேக்கோ டுக்குர் தேக்னே லகி.
दोनों दोनों போத் ரெண்டு பேருமே வந்துட்டு ஏக் தூசரேக்கோ ஒருத்தவங்க தூசரேனா இன்னொருத்தவங்க டுக்குர் டுக்குர் அதாவது ரொம்ப கூர்மையாக கவனிக்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தேக்னே லக்கே தேக்னேனா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. फिर सुनीता को एक लड़का दिखा फिर ना आफ्टर அதுக்கப்புறம் சுனிதாவுக்கு வந்துட்டு ஏக்னா ஒரு லடுக்கா பாய் ஒரு பையன் வந்துட்டு திக்கானா பார்க்குறான். அதாவது தேக்னா பார்க்கறது திக்கானா பார்க்க முடியறதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு இதை கவனிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். उस बच्चे को बहुत सारे बच्चे छोटू छोटू बुलाकर चिढ़ा रहे थे. उस बच्चे அந்த பையனை வந்துட்டு பகுத் சாரே பச்சே பகுத்னா நிறைய சாரேனா அதுவும் நிறையா தான் பகுத் சாரேன்னு ரொம்ப அதிகமான அந்த பச்சை குழந்தைங்க வந்துட்டு சோட்டு அப்படின்னு சோட்டுனா ஸ்மால் அர்த்தம் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு புலாக்கர்னு கூப்பிட்டு வந்துட்டு சிடா ரகத்து சிடானா விருப்பத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. उस लड़के का कद बाकी बच्चों से बहुत छोटा था. उस लड़के அந்த பையனுடைய கதுன்னு ஹைட் வந்துட்டு பாக்கினா ரிமைனிங் மீதி இருக்கக்கூடிய பச்சோசே அந்த குழந்தைகளில் வந்துட்டு பகுத் சோட்டா தான் ரொம்பவே எப்படி இருக்கான் சோட்டானா ஸ்மால் சின்னதாக இருக்குதான் அதனால தான் ஓட்டுறாங்க. அடுத்து சுனிதாக்கோ எக் சபு பில்குல் அச்சா நகி லகா சுனிதாவுக்கு வந்துட்டு எக் சபுனா இது எல்லாமே வந்துட்டு பில்குல்னா அப்சல்யூட்னு சொல்லுவார் டோட்டலே முற்றிலுமா வந்துட்டு அச்சா நகி லகா அச்சனா குட்டு நகி லகா லகானா ஃபீல்ஸோ நகி லகானா அவங்களுக்கு அப்படி தோணலை நல்லதாக அவங்களுக்கு தோணலை. रास्ते में कई लोग सुनीता को देखकर मुस्कुराए जबकि वह उनके जानती तक नहीं थी. रास्ते में அந்த ரோட்ல வந்துட்டு கையின மெனி லோக்னா பீப்புள் நிறைய பீப்புள் வந்துட்டு சுனிதாவை தேக்கர் பார்த்துட்டு முஸ்குராய் ஸ்மைல் சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜபுக்கி அப்படி எப்படி அப்படின்னா அவங்க வந்துட்டு உன்கே அவளை அந்த வகுனா அவளை வந்துட்டு உன்கே அவங்களுக்கு ஜான்தினா இன்னும் தெரியறது கூட வந்துட்டு நகினா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த சுனிதா வந்துட்டு மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது இருந்தாலும் அவங்க ஸ்மைல் பண்ணுறாங்க. पहले तो वग मन ही मन खुश हुई परंतु फिर सोचने लगी. பகலினா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவள் வந்து மன்னா மனசுக்குள்ளேன்னு அர்த்தம் மனசுக்குள்ளேயே வந்துட்டு குஷ்னா ஹாப்பி சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறா. பரந்து பட் ஆனால் ஃபிர்னா ஆஃப்டர் அதுக்கப்புறம் சோச்சனை அவங்க திங்க் பண்ணி பார்க்குறா. ये सब लोग मेरी तरफ भला इस तरफ क्यों देख रही हैं. ஏ சப்னா ஆள் இந்த சப்னா எல்லா லோக்னா பீப்புள் அர்த்தம் இந்த எல்லா மக்களும் வந்துட்டு மேரி தரஃப்னா சைடுன்னு அர்த்தம் என்னோட சைடில் வந்துட்டு பலானா குட்டுன்னு அர்த்தம் நல்லதான் வந்துட்டு ஈஸ் தரக் இந்த மாதிரி கியோலாம் ஏன் வந்துட்டு தேக்னா சீன் அர்த்தம் பார்க்குறாங்க ஏன் என்னை வந்து இப்படி பார்த்துட்டு இருக்காங்க நல்லபடியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. खेल के मैदान वाली छोटी लड़की सुनीता को दोबारा कपड़े की दुकान के सामने कड़ी मिली. கேல்கே மைதான் அதாவது விளையாட்டோட இந்த மைதான் அந்த ப்ளே கிரவுண்டில் வந்துட்டு சோட்டி லடிக்கி அங்கே ஒரு சோட்டி லடிக்கி சின்ன ஒரு பொண்ணை பார்த்தாங்க இல்லையா அவங்க அம்மா கூட அந்த சுனிதா வந்து திரும்ப தோபார்னா ரிப்பீட்னு அர்த்தம் அகைன் திரும்பவும் வந்துட்டு கப்படோங்கி கப்படம்னா கிளாத்னு அர்த்தம் அதாவது தூக்கம்னா ஷாப்னு அர்த்தம் அது துணி கடைன்னு சொல்லுவோம் அங்கே வந்து சாமி அதுக்கு முன்னாடி வந்துட்டு கடினா ஸ்டாண்ட் நிற்கும் போது மிலின்னு மீட் பண்ணுறாங்க. உஸ்கி மா குச் கப்படே தேக் ரஹி தி உஸ்கி அவளுடைய அம்மா வந்துட்டு குச்சுனா கொஞ்சம் கப்படைனா கிளாத்தை வந்துட்டு தேக் ரஹி தி தேக்னா அவங்க அம்மா வந்துட்டு துணிக்கடையில் இருக்கிறதுக்கு துணியை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. तुम्हारे पास एक अजीब सी चीज़ क्या है उस लड़की ने सुनीता से पूछा. तुम्हारे पासना நியர்னு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அஜீப்னா ஒரு யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான அந்த சீஸ்னா திங்ஸ் அந்த பொருள் வந்துட்டு கியானா வாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. उस लड़की ने सुनीता से पूछा. उस लड़की அந்த பொண்ணு வந்துட்டு சுனிதா கிட்ட பூச்சா கேட்குறாமா எதை பற்றி வீல் சேரை பற்றி கேட்குறா. यह तो बस एक सुनीता जवाब देने लगी परंतु उस लड़की की माँ ने गुस्से से आकर लड़की को सुनीता से दूर हटा दिया. எகுத்தோ அது வந்து பஸ்னு ஜஸ்ட் வெறும் ஏக்கு அது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இழுத்து பேசிகிட்டு இருக்காங்க. சுனிதா வந்துட்டு ஜவாப் தேனே லகி சுனிதா வந்து ஜவாப்னா அந்த ரிப்ளை ஆன்சர் வந்துட்டு தேனே லகினா கொடுக்குறதுக்கு லகினா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பரந்துரா பட் ஆனால் ஊஸ் லடுக்கி மா அந்த லடுக்கியோடைய அம்மா இருப்பாங்க இல்லையா குஸ்ஸேனா ஆங்கர் ரொம்ப கோவத்தில் ஆக்கர் வந்துட்டு லடுக்கிக்கு அந்த பொண்ணை வந்துட்டு சுனிதா கிட்டேருந்து தூர் ஹட்டாதியா தூர்னு தூரமாக வந்துட்டு ஹட்டானா ரிமூவ்னு அர்த்தம் மூவ் பண்ணுறதுன்னு அர்த்தம் ஹட்டாதியானா அவளை தூரமாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. इस तरह का सवाल नगी पूछना चाहिए फरीदा. इस तरह டைப் இந்த மாதிரியான சவால் கொஷின்ஸ் வந்துட்டு நகி பூச்சினா ஆஸ்க்னர் நகி பூச்சினா கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். சாகினா வாண்ட்டுன்னு அர்த்தம் அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபரிதா அந்த பொண்ணோட பேர் ஃபரிதாவான். அச்சி நகி லகுத்தா அச்சினா குட் நல்லா வந்து லகுத்தானா சுற்றி ஃபீல்ஸோ இல்லையா அது நல்லதுக்கு இல்லை நல்லதாக தோணாது அப்படின்னு சொல்லிட்டு மானேக்கு அவங்க அம்மா வந்துட்டு கஹா சொல்கிறாங்க. मैं दूसरे बच्चे से अलग नहीं हूँ. सुनीता ने दुखी होकर कहा. मैं दूसरे अनदर मैं வேற பச்சோம் அந்த குழந்தைங்கள்ல வந்து
அழகு அழகுனா டிஃப்ரெண்ட் அர்த்தம். அழகு நகின்னு வந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் கிடையாது, நான் மற்ற குழந்தைங்கள்லேருந்து வேறுபட்டவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுனிதா வந்து துக்கி ஹோக்கர், துக்கினா ரொம்ப சோகமாகி கஹா கஹான்னு சொல்கிறா. உசே ஃபரிதா கி மாக்கா விவகார் சமஜ்மே நகி ஆயா. உசே அவளுக்கு வந்துட்டு ஃபரிதாவுடைய அம்மா இருக்காங்களே அவங்களுடைய விவகாரம் பிஹேவியர், அவங்களோட பிஹேவியர் வந்துட்டு சமஜ் புரியுதுன்னு அர்த்தம். சமஜ்மே நகி ஆயா அப்படின்னா புரியவே இல்லை அப்படின்னு அர்த்தம். अंत में सुनीता बाजार पहुंच गई. अंत में एंड கடைசியாக வந்துட்டு சுனிதா வந்துட்டு बाजार मार्केट இல்லையா, मार्केट पहुंच गई. पहुंच रीच मार्केट போய் சேர்ந்துடுறாங்க. दुकान में घुसने के लिए उसे सीढ़ियों पर चढ़ाना थी. தூக்கான் அதாவது இந்த ஷாப்க்கு, தூக்கான ஷாப்னு அர்த்தம். கடைக்குள்ளே வந்துட்டு குஸ்னே என்டர் ஆகணும் அப்படின்னா கேளியே உசேனா அவளுக்கு வந்துட்டு சீடியாங்னா அந்த ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 படிக்கட்டு இருக்கும் இல்லையா, அந்த சீடியாங் அது மேலே வந்துட்டு சட்னா கிளைம் ஏறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உஸ்கேலியே எக் கற்பானா பகுத் முஷ்கில் தான். உஸ்கேலியே அவளை பொறுத்தவரையிலையும் எக் அதை வந்துட்டு கற்பானா கர்னா செய்கிறதுங்கிறது பகுத் ரொம்பவே முஷ்கில்னா ரொம்ப கடினமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்பாஸ் கே சப் லோக் ஜல்தி மேத்தே. ஆஸ்பாஸ் நியர்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்னு ஆள் எல்லா லோக் மக்களுமே வந்துட்டு ஜல்தி மேத்தே. ஜல்தினா ஃபாஸ்ட், ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காங்க. கிசினே எனி ஒன் யாருமே வந்து உஸ்கி தரப்னா சைடு அவளோட சைடில் தியான் நகி தியா. தியானா அட்டென்ஷன் கவனம் வந்து நகி தியா. தியானா கொடுக்கறது, நகி தியானா அவங்க கவனமே கொடுக்கவே இல்லை. अचानक जिस लड़के को चोटू कहकर चिढ़ाया जा रहा था वह उसके सामने आकर खड़ा हो गया. அச்சானக்னா சடனாக திடீர்னு வந்துட்டு ஜிஸ் லடிக்கேக்கோ எந்த வந்து லடிக்கை அந்த பையனை வந்துட்டு சோட்டு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு ககுக்கன்னு சொல்லிட்டு சிடாயனா இந்த வம்புலுக்குன்னு சொன்னோம் இல்லையா, வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்களோ, ஜாரகாத்தா அதாவது வெறுப்பேற்றி இருந்தாங்களோ ஐஎன்ஜி ஃபார்மில் சொல்லியிருக்காங்க. வகுன்னு அவன் வந்துட்டு உஸ்கே சாமி அவளுக்கு சாமினா ஃப்ரெண்ட் முன்னாடி ஆக்கர் வந்து கடா ஹோகையா. கடானா ஸ்டாண்ட், அவங்க வந்து நின்றுக்கிறாங்க. மே அமித்துக்கும் உஸ்னே அப்னா பரீட்சை தியா. மே அமித்துங்கிறது அவனோட பேர், நான் வந்து அமித். உஸ்னே அவன் வந்துட்டு அப்னா தன்னுடைய பரீட்சைனா இன்ட்ரடக்ஷன் இருக்க தன்னுடைய நேமை வந்துட்டு தியான்னு கொடுக்குறாங்க. கியா மே நான் துங்காரி குச் மத்த கரும். கியானா வாட் என்ன, மைன நான், துங்காரி உனக்கு வந்துட்டு குச்னா கொஞ்சம், மத்தனா ஹெல்ப் வந்துட்டு கருன்னா டூ, நான் செய்யலாமா. கருங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ், அப்போ வந்து நான் வந்து செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேரி நாம் சுனிதா ஹே, என்னோட நேம் வந்து நேம் வந்துட்டு சுனிதா அப்படின்னு சொல்லிட்டு சுனிதாவும் சொல்கிறாங்க. சுனிதானே ராகத்துக்கு சான்ஸ் லி அவர் முஸ்கராக்கர் போலி. சுனிதா வந்துட்டு ராகனா ரிலீஃப்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ரிலீஃப்கான அந்த சான்ஸ்னா ப்ரீத்திங் அர்த்தம். ஒரு தொல்லை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஃப்லான ஒரு ப்ரீத்திங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. அவர் மற்றும் முஸ்குராக்கர்னா ஸ்மைல், சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு போலின்னு சொல்கிறாங்களா. பீச்சேக்கு பெடல் கோ பயிர் சே ஜெரா தபாவோகே. பீச்சேனா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெடல்னா ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கும்ல, பெடல் ஒன்று இருக்கும் இல்லையா, இங்கிலீஷ் வேர்ட் பெடல். அதை வந்துட்டு பயிர் சேர்த்தோம் கால்களால் வந்துட்டு, பயிர்னா ஃபூட்டுன்னு அர்த்தம், காலால் வந்துட்டு ஜெரான்னு லிட்டில் கொஞ்சமாக என்ன பண்ணுங்க தபாவோகே. தபானா பிரஸ்ன அர்த்தம், அமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இங்கே அமுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி அமுக்க சொல்லி சொல்கிறாங்க. हाँ जरूर, हाँ आपने यस அப்படின்னு அர்த்தம். जरूरனா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு पकते हुए अमित ने पहिया कुर्सी को टेढ़ा करके उसके अगले पहियों को पहले सीढ़ी पर रखा. फिर उसने पिछले पहियों को भी ஓகே பாப்பா. ககுத்தே हुए ககுத்துனா சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அமித் வந்து என்ன பண்ணுறாங்க, பகியா குர்சிக்கோ, அந்த பகியா குர்சி வீல் சேர் இருக்குல்ல அதோடைய தேடானா ஸ்லாண்ட்னு அர்த்தம், அதாவது சரிவலான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கற்கே அதை சரிவலாக்கிக்கிட்டு உஸ்கே அகலே பகியோக்கோ, உஸ்கே அவளுடைய அகலைனா ஃப்ரண்ட் முன்னாடி இருக்கக்கூடிய பகியனா வீல்னு அர்த்தம். அந்த வீலை வந்துட்டு பகலி சீதி, ஃபஸ்ட்டு சீதினா ஸ்டெப்னு அர்த்தம். முதல் படிக்கட்டில் வந்துட்டு ரக்கனா வச்சிடறாங்க. ஃபிர்னு ஆஃப்டர், அதுக்கப்புறம் உஸ்னே அவங்க வந்துட்டு பிச்சலைனா பின்னாடி இருக்கக்கூடிய பகியனா வீல்னு அர்த்தம். அதை வந்து கோபி வீனா ஆல்சோ அதையும் கூட வந்துட்டு ஊப்பர் சடாய், ஊப்பர்னா மேலே, சடாய்னா கிளைம்னு அர்த்தம், அதாவது ஏற்றுறது, மேலே ஏற்றி விட்டுறாங்க. சுனிதானே அமித்துக்கோ தன்யவாத் தியா அவர் கஹா. சுனிதா வந்துட்டு அமித்துக்கு வந்து தன்யவாதான் தேங்க்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, தியானா கொடுக்குறாங்க, அதாவது தேங்க்யூ சொல்லிட்டு அவர் கஹானா சொல்கிறாங்க. டெல்னு அர்த்தம், அவர்னா அண்டு. அப்போ மே தூக்கான் தக்க குது பகுன் சக்தி ஹேன். அப்படின்னா நான் இப்போ வந்துட்டு நான் வந்து தூக்கான்னா ஷாப்னு அர்த்தம், கடை தக்குனா வரைக்கும், குதுனா மை செல்ஃப் நானே என்ன பண்ணிட முடியும், பகுன் சக்தி ஹேன். பகுன்ஸ்னா ரீச்னு அர்த்தம், சக்தினா கேனால போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. दुकान में पहुंचकर सुनीता ने 1 किलो चीनी मांगी. दुकान में पहुंचकर ரீச் ஆகும், துக்கானுக்கு போய் சேர்ந்துட்டு வந்துட்டு சுனிதா வந்துட்டு 1 கிலோ சீனி, 1 கிலோ ஜீனி வந்துட்டு மாங்கின்னு கேட்குறாங்க. துக்கான்தார் உசை தேக்கர் முஸ்கராயா.
அந்த கடைக்காரரும் வந்துட்டு உசே அவளை வந்து தேக்கர் பார்த்துட்டு முஸ்குரான ஸ்மைல் சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாங்க. चीनी की तैली पकड़ने के लिए उसने हाथ आगे बढ़ाया ही था और कि दुकानदार ने तैली उसकी गोदी में रखा दी. சீனிக்கு தைலி, அந்த சீனியோட தைலினா பேகுன்னு அர்த்தம். சீனி போட்டு அந்த பேகை வந்துட்டு பக்கடனா பிடிக்கிறதுக்கு வேண்டி உஸ்னே அவன் என்ன பண்ணுறா, ஹாத்து ஆகே படாயா, ஹாத்து தன்னோட கைகளை வந்து ஆகே முன்னாடி, படாயினா இன்க்ரீஸ் நடக்காத முன்னாடி கொண்டு போகிறான். கீதா கி தூக்காந்தர் என்ன பண்ணுறாங்கன்னு தைலி இந்த பேகை வந்துட்டு உஸ்கி அவளுடைய கோதுனா லேப்னு அர்த்தம். அவங்கள மடியில் வந்துட்டு ரக்குனா கீப்னு அர்த்தம் வச்சிடுறாங்க. சுனிதானே குஸ்ஸே கஹா, சுனிதா வந்து குஸ்ஸேனா அங்கே கோவமாக வந்துட்டு கஹா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மேபி दूसरों की तरह खुद अपने आप सामान ले सकती हैं. மேபி மேனா நானும், பீனா ஆல்சோ நானும் கூட வந்துட்டு தூசரோங்கி தூசரோன்னு அதர்ஸ் மாதிரி, அது தரகுனா கைக்குன்னு அர்த்தம். அவங்கள மாதிரின்னு அர்த்தம். அவங்கள மாதிரியே வந்து குதுனா மை செல்ஃப் நானே, அப்பனே ஆப்னாலும் மை செல்ஃப் தான் நானே என்ன பண்ணிட முடியும், சாமான் என்னோட பொருட்களை வந்துட்டு லே சக்தி இல்லைன்னா டேக்கு சக்தினா முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாலேயே எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. उसे दुकानदार का व्यवहार बिल्कुल अच्छा नहीं लगा. உசேனா அவளுக்கு வந்துட்டு தூக்காந்தார்னா ஷாப் கீப்பர், தூக்கம்னா ஷாப்னு அர்த்தம், தூக்காந்தார்னா கடைக்காரங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களுடைய இந்த விவகார பிஹேவியர் வந்துட்டு பில்குல்னா டோட்டலி முற்றிலுமா என்ன பண்ணல, அச்சா அச்சனா குட், நகி நெகட்டிவ் வரலையா அவங்களுக்கு நல்லதாக தோணவே இல்லை. चीनी लेकर सुनीता और अमित बाहर निकला. चीनी लेकर டேக், அந்த சீனி எடுத்துக்கிட்டு வந்துட்டு சுனிதாவும் அமித் நான் மற்றும் அமித்தும் வந்துட்டு பாகர்னா அவுட் சைட், நிக்கலைன்னா வெளியில் வருது. அவங்க 2 பேரும் வெளியில் வராங்க. लोग मेरे साथ ऐसे व्यवहार करते हैं जैसे कि मैं कोई अजीब गरीब लड़की हूँ. சுனிதானே கஹா லோக்னா மக்கள் வந்துட்டு மேரே சாத்தனா வித் என் கிட்ட வந்துட்டு ஐசானா லைக் தட் இந்த மாதிரி விவகார பிஹேவியர் வந்து செய்கிறாங்கன்னா ஜெய்சே எப்படி அப்படின்னா கி மேன நான் வந்துட்டு கோயின்னு இனி ஏதோ ஒரு அஜீப் கரீப்னா ரொம்ப வினோதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வினோதமாக இருக்கிற லடுக்கினா கேர்ள் மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. சுனிதானே கஹா, சுனிதா வந்துட்டு கஹான்னு சொல்கிறாங்க. ஷாயது தும்ஹாரி பஹியா குர்சிக்கே காரன் ஹி வே ஐசா விவகார் கர்த்தே ஹே. அமித்னே கஹா ஷாயதான் மேபி ஒருவேளை வந்துட்டு தும்ஹாரி உன்னுடைய பஹியா குர்சி அந்த வீல் சேர் இருக்குல்லையே அதோடைய ரீசன்னால தான் வந்துட்டு அவங்க ஐசா லைக் இந்த மாதிரி விவகார கர்த்தே பிஹேவியர் வந்துட்டு கர்த்தே செய்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அமித்னே கஹா, அமித் வந்துட்டு கஹான்னு சொல்கிறாங்க. पर इस कुर्सी में भला ऐसी क्या खास बात है, मैं तो बचपन से ही इस पर बैठकर इसे चलाता हूँ. सुनीता ने कहा. பர்னா பட்டானா இஸ் குர்சி இந்த குர்சியில் வந்துட்டு பலானா குட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லதா வந்துட்டு ஐசினா லைக் தட் இந்த மாதிரி காஸ் பார்த்தேன் கேனா வாட்டின்னா காஸ்னா ஸ்பெஷலான பாத்னா விஷயம், ஏதாவது ஸ்பெஷலான விஷயம் இருக்கா இதில். நான் வந்துட்டு பச்பன்னா குழந்தை பருவம் நடத்து, குழந்தை பருவத்தில் இருந்தே வந்துட்டு இஸ்னா இது பர்னா மேலே நடத்து, இது மேலே பைக்கர் உட்காந்து இசைனா இதை வந்து சலாத்தினா டிரைவ் நடத்தான், இதை நான் டிரைவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சுனிதா வந்துட்டு கஹானா டோல் நடத்த சொல்கிறாங்க. அமித்னே அமித் வந்துட்டு பூச்சான்னு கேட்குறாங்க. பர் தும் இஸ் பர் கியூ பைட்தி ஹோ, பர்னா பட்டானா தும்னா நீ வந்துட்டு இஸ் பர் இதில் வந்துட்டு கியூனா ஏன் வந்துட்டு பைட்தி உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பைரோசை சல்கி நகி சக்தி நான் வந்துட்டு பைரோனா ஃபூட் என்னோட பாதங்களால் வந்துட்டு சல்னு நடக்கிறது, நகி சக்தினா முடியும்னு அர்த்தம். நகி சக்தினா இதெல்லாம் பாதங்கள் நடக்க முடியல அப்படிங்கிறது சொல்கிறாங்க. इस पगिया कुर्सी के पहियों को घुमाकर ही मैं चल फिर पाती हूँ, लेकिन फिर भी मैं दूसरे बच्चे से अलग नहीं हूँ. இஸ் பஹியா இந்த பஹியா குர்சி இந்த வீல் சேரோடைய பஹியனா வீல்ஸ்னால மட்டும்தான் வந்துட்டு குமானா ரோமிங் அர்த்தம், சுற்றி திரியிறது. நான் வந்துட்டு சல்ஃபிர் பார்த்தேன், சல்ஃபின்னா சுற்றுறதுக்கு என்னால் பார்த்தேன்னா கேட்டேனால சுற்றி பார்க்க முடியும். लेकिन आना फिरना आफ्टर बीना ஆல்சோ அப்புறமும் கூட வந்துட்டு நான் வந்துட்டு தூசரே அனதர் வேற பச்சோன்னா குழந்தைங்கள்ல வந்துட்டு அலக்னா டிஃப்ரெண்ட்டானது, நகின்னு வந்துச்சுல சொன்ன டிஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. वे सारे काम कर सकते हैं जो दूसरे बच्चे कर सकते हैं. நான் வந்துட்டு வே சாரைனா எல்லா காம்னா ஒர்க்கையும் வந்துட்டு சக்தினா முடியும்னு அர்த்தம். சக்தினா என்னால் செய்ய முடியும். ஜோனா விச் எது அப்படின்னா தூசரே அதர் பச்சைனா குழந்தைங்க, மற்ற குழந்தைங்க வந்துட்டு கர்சக்தினா சக்தினா முடியும்னு அர்த்தம். சக்தினா செய்ய முடியும், மற்றவங்களாம் என்ன செய்ய முடியுமோ அதே மாதிரி எல்லா வேலைகளையும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா வந்து கஹானா டோல் சொல்கிறாங்க. அமித் ने अपना सिर नामे हिलाया और कहा. அமித் வந்துட்டு अपना सिर அப்படின்னா தன்னுடைய சிறுன தலையை வந்துட்டு நானா நோ அப்படின்னு சொல்லுவானே அந்த மாதிரி ஹிலாயனா ஷேக்னு அர்த்தம். நோ சொல்கிறதுக்காக தலையை இந்த பக்கம் சைடில் ஆட்டுவோனே அந்த மாதிரி செஞ்சுட்டு அவர் கஹானா சொல்கிறாங்களாமா.
मे बी वे सारे काम कर सकता है जो दूसरे बच्चे कर सकते हैं, पर मैं भी दूसरे बच्चे से अलग हूँ, इसी तरह तुम भी अलग हो. மெயினாக நானும் பீனா ஆல்சோ நானும் கூட வந்துட்டு வே சாரே காம் சாரேனா எல்லா காம்னா ஒர்க்கை வந்துட்டு கர் சக்தேன் கர்னா டூ சக்தேனா கேன் எல்லாமே செய்ய முடியும். ஜோனா விச் எது அப்படின்னா தூசரே பச்சை அதர் குழந்தைங்க வந்துட்டு கர் சக்தேன் கர்னா சக்தேனா முடியும். மற்ற குழந்தைங்களாம் செய்ய முடியும் எல்லாத்தையும் என்னாலே செய்ய முடியும். பர்னா பட் ஆனால் நான் வந்துட்டு பீனா ஆல்சோ நானும் கூட தூசரே பச்சை தூசரே அதர் மற்ற பச்சை அந்த குழந்தைகள்லேருந்து வந்துட்டு அழகு டிஃப்ரெண்ட்டு தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இசி தரகு தும்பி அழகோ இசி தரகுன்னு டைப் இதே மாதிரி வந்துட்டு நீயும் கூட பீனா ஆல்சோ நீயும் கூட அழகோ டிஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. सुनीता ने कहा सुनीता வந்துட்டு கஹா சொல்கிறாங்க நகி ஹம் தோனோ தூசரே பச்சே ஜெய்சே ஹி ஹை நகி நோ அப்படின்னு சொல்லிட்டு ஹம் தோனோனா போத் நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு தூசரே பச்சே அதர் குழந்தைங்கள மாதிரி ஜெய்சே லைக் தட் அவங்கள மாதிரியே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அமித்னே தோபாரா அப்பனா சிர் நாமே ஹிலாயா அவர் கஹா அமித் வந்துட்டு தோபாரா ரிப்பீட் நடத்து திரும்பவுமே என்ன பண்ணுறாங்க அப்பனா சின்ன தலையிலையா அவங்களோட தலையை வந்து நானா நோன்னு சொல்லி ஆட்டுற மாதிரி ஹிலாயான்னு தலையை வந்து ஷேக் பண்ணுறாங்க. அவர் நான் மற்றும் कहा சொல்கிறாங்களாம். देखो तुम पहिया कुर्सी पर बैठकर चलती हो. देखोனா பாருன்னு தும்னா நீ வந்துட்டு பகியா குர்சி அந்த வீல் சேர் பர்னு அது மேலே பைட்கர் உட்காந்து சல்த்தினா போயிட்டு இருக்கேன். மேரே கது பகுத் சோட்டி ஹே என்னோட கதுன்னு ஹைட் வந்துட்டு பகுத் ரொம்பவே சோட்டானா ஸ்மால் என்னோட ஹைட் என்னவோ ரொம்ப சின்னதாக இருக்குது. हम दोनों ही बाकी लोगों से कुछ अलग हैं. हमना பீன்னு அர்த்தம் தோணுன்னா போத் நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு பாக்கினா ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கக்கூடிய லோகம் மக்கள்ல இருந்து வந்துட்டு குச்சுனா கொஞ்சம் அழகுனா டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுனிதா कुछ सोचने लगी சுனிதா வந்துட்டு குச்சுனா கொஞ்சம் सोचना திங்க்னு அர்த்தம் லகினா ஸ்டார்ட் பண்ணாங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. उसने अपने पहिया कुर्सी आगे की ओर खिसकाई. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி தன்னுடைய அந்த பகியா குர்சி இந்த வீல் சேரை வந்துட்டு ஆகேக்கு ஆகேனா முன்னாடின்னு அர்த்தம் ஓர்னா சைடு முன்னாடி சைடு வந்துட்டு கீஸ்காய்னா புல்னு அர்த்தம் இழுத்துட்டு போகணையா அந்த மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க. அமீர் பி உஸ்கே சாத்து சல்னே லகி அமீரும் கூட பீனா ஆல்சோ அவனும் கூட உஸ்கே சாத் வித் அவங்க கூடவே வந்துட்டு சல்னே லகி சல்னேனா போகிறதுன்னு அர்த்தம் அவங்க கூடவே போகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. சடக் பார் கர்த்தே சமய சுனிதாக்கோ ஃபரிதா ஃபிர் நசர் ஆகி சடக் பார்னா கிராஸ்னு அர்த்தம் அந்த சடக்னா ரோடை வந்து கிராஸ் கர்த்தே கர்த்தனை செய்யக்கூடிய அந்த சமயம் டைமில் வந்துட்டு சுனிதாவுக்கு ஃபரிதா அந்த பொண்ணுக்கு மீட் பண்ணாங்க இல்லையா அவங்கள ஃபிர்னு அகைன் திரும்பவும் நசர்னா பார்க்குறதுன்னு அர்த்தம் பார்வைன்னு அர்த்தம் நசராயினா அவங்க பார்வையில் தென்படுறாங்க. इस बार फरीदा ने कोई सवाल नहीं पूछा. इस बार முறை இந்த தடவை வந்துட்டு அந்த ஃபரிதா அந்த பொண்ணு இருக்காங்களே அவங்க கோயின்னு இனி எந்த விதமான சவால் கொஷினுமே வந்துட்டு பூச்சானா ஆஸ்க் பண்ணுறது நகி பூச்சானா கேட்கவே இல்லை. அமித் ஜட் சே சுனிதா கி பகியா குர்சிக்கே பீச்சே சடுகையா. அமித் என்ன பண்ணுறாங்க ஜட்னா குயிக்கா திடீர்னு சடனாக வந்துட்டு சுனிதா கி பகியா குர்சி சுனிதாவுடைய அந்த பகியா குர்சி வீல் சேர் இருக்கு இல்லையா அதுக்கு பீச்சேனா பின்னாடி வந்துட்டு சடுனா கிளைம் ஏறிக்கிறாங்க. फिर आफ्टर அதுக்கப்புறம் दोनों पहिया कुर्सी पर सवार होकर तेजी से सड़क पर आगे बढ़े. फिर आफ्टर அதுக்கப்புறம் दोनों போத் ரெண்டு பேரும் வந்து பகியா குர்சி பர் அந்த வீல் சேர் இருக்குல்லையே அதில் வந்துட்டு சவாரி பண்ணி வந்துட்டு தேஜினா ஃபாஸ்ட் வேகமாக சடக் பர் அந்த சடக்னா ரோடு மேலே வந்துட்டு ஆகேபடினா மூவிங் முன்னேறி போயிட்டே இருக்காங்க. ஃபரிதா பி உஸ்கே சாத் தௌடி ஃபரிதா அந்த பொண்ணு இருக்காங்களே அவங்களும் பீனா ஆல்சோ அவங்களும் கூட உஸ்கே அவங்களுக்கு சாத்னா வித் அவங்க கூடவே வந்துட்டு தௌடினா ரன் ஓடி வராங்க. இஸ் பார் பி லோக்னே உன்கே கூரா பரந்து अब सुनीता को उसकी परवाह नहीं थी. इस बार முறை இந்த முறையும் கூட பீனா ஆல்சோ இந்த தடவையும் கூட லோகோனா மக்கள் என்ன பண்ணுறாங்க உன்கே அவங்கள கூரானா கூர்க்கிறதேக்கான்னு சொல்லுவாங்க ரொம்ப குறுகுறுன்னு பார்க்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்க்குறாங்க. பரந்துனா பட் ஆனாலும் கூட இப்போ வந்துட்டு சுனிதாவுக்கு உன்கினா அவங்கள பற்றின பருவாகனா ஒரு அவங்கள பற்றின ஒரு எண்ணம் இருக்குன்னு சொல்லுவாங்களே அது வந்து நகின்னு கொடுத்துட்டாங்களே அது அவங்கள பற்றின அது பருவாக வந்துட்டு இல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த இசைவை முடிக்கிறாங்க. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி நம்ம நிறைகுலம் சேனல் பிடிச்சிருந்தாலும் சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.